முக்கியமான விஷயம் இன்னைக்கு பெருமையோட சந்தோஷமாக அறிமுகப்படுத்துகிறேன். ப்ளூ சட்டி மாறன் சார் உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் ரோசட்டி ராஜன். சரிங்களா சார்? அவரை மாதிரி இவ்வளோ ஒரு மூவி கிரிட்டிக் தான். உட்காருங்க சார். எங்கள் மூவியை வந்து பார்த்த உடனே வெளியே வந்து வாழ்த்தினார். சும்மா வாழ்த்தலை, ஏதோ படம் பார்த்தோம் அப்படின்லாம் வாழ்த்தாமல் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க சார். ஐயா என்ன வார்த்தை சொன்னார்னு இருக்கு சார், கரெக்டாக குறைய பேச தெரியாது. இந்த எடுத்தீங்க இல்லையா, ஒரு 4 நாள் அப்படி தான் ஓடும், 5ஆம் நாள் இந்த படத்தை பாருங்கள், அன்னைக்கிளி மாதிரி பயங்கரமாக ஓட போகுதுன்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னார் சார். ஒரு பொதுமக்களாக சாதாரணமாக விட்டுட்டு போயிருக்கலாம், ஒரு ப்ரொடியூசர் சார்பாக பேசணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப அருமையான ரிவ்யூ கொடுத்தாரு. அவர் கொடுத்த ரிவ்யூவும் கண்டிப்பாக இந்த படத்தோட சக்ஸஸுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சது. இது மாதிரி பலர் எந்த பலனும் எதிர்பார்க்காம அவங்க அழுது இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசி அவங்களுக்கு என்ன புண்ணியம், இந்த படத்துக்கு ஜென்யூனாக ஒரு மரியாதை போய் சேருன்றதுக்காக இவர் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பாராட்டினீங்க. பத்திரிக்காரன் நீங்களாம் அந்த மக்கள் இன்றைக்கி இந்த டைம் பாராமல் லேட்டாக வந்தால் கூட எங்களை சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சசி சார் வந்து ஃப்ரம் த டே ஒன் சொல்லாமலே இருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு யூனிக்னஸ் வச்சு பண்ணுறதுக்கு திருப்தி இல்லாமல் ஒரு படத்தை அவர் பண்ணுறதே இல்லை. தொடர்ந்து உங்களோட பயணம் வந்து இதே மாதிரி யூனிக்காக போட்டோம் சார். படம் பார்த்தோம், ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பல இடங்களில் வந்து கண் கலங்குற மாதிரி தான் சில வயசில் உள்ள ஏஜானவங்களாம் உட்காந்துருந்தாங்க. நானும் படத்தை பார்த்தேன், படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி ஃபீல் ஆகுது? நூறுசாமின்றப்போ ஒரு லேடி வந்து 40 வயசில் உள்ளவங்க மறுமணம் பண்ணலாம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பொதுமக்களாக என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக ஆக்சுவலாக நாங்கள் காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி வந்து ஒரு பிற்போக்குத்தனமான பல பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுருந்தோம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னேன், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் இறந்தால் ஒரு மனைவி வந்து தீக்குடிக்கணுன்றதே ஒரு மிகப்பெரிய ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்படிலாம் வாழ்ந்திருக்கோமான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான ஒரு பல பழக்க வழக்கங்களை வந்து இன்றைக்கும் பல சமுதாயங்கள் கொண்டு போயிட்டுருக்கு. இவ்வளோ டெவலப்ட் கண்ட்ரி, இவ்வளோ டெவலப்ட் தமிழ்நாடு மைண்ட் செட்டில் கூட பெண்கள் மனசில் வந்து கணவன் இறந்த உடனே ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு இன்னொரு துணையை தேர்றது தவறு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக அந்த சொசைட்டியும் கல்ச்சரும் விதிச்சிருக்கு. அது இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து என்னோட சொந்த பந்தங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மனப்போக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த படத்தை அந்த கருத்தை உடைக்கிற விஷயத்தில் இந்த படம் வந்து ஒரு பங்காவது பங்களிக்கும் அப்படின்றதுல 100 பேர் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊரையும் சேர்ந்து அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அருவாக்கத்தையோட வந்து இது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடையில அவங்க மகன்கள் 2 பேருமே எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்றத ஸ்ட்ராங்காக அடிச்சு ஊட்டி நிற்கிறேன். கண்டிப்பாக அது அதோட கதையிலே சிறப்பம்சமாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. படத்தில் அவங்களும் வந்து அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணுறோண்டா அப்படின்ற மாதிரி ரிப்பீட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இது எப்படி இருந்துச்சு? இல்லை, கதையை கேட்கும்போதே அழுதுட்டேன் ஆக்சுவலாக. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி தான் பிச்சைக்காரன் 1 கேட்கும்போது கூட அழுதேன் ஆக்சுவலாக. அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. இது வந்து கதையாக கேட்கும்போதே இப்படி இருக்கே, பார்க்கும்போது எப்படி இருக்கும். வழக்கமாக கதையில் நம்ம வந்து ரொம்ப எமோட்டாக ஆகிட்டோம்னா பார்க்கும்போது அதோட பெருசாக தான் இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். நினச்ச மாதிரியே வந்து மக்களோட சப்போர்ட்டோட உங்களோட சப்போர்ட்டோட வந்து இன்னும் நீங்கள் மக்கள்கிட்ட இதை போய் சேர்க்கணும். படம் நினைக்காம இதில் பெரிய பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலும் நிறைய லேடிஸ் வந்து படத்தை பார்க்கணும், ஜென்ஸ் கூப்பிட்டு வரணும், இது பொதுமக்களுக்கான உங்களுக்கான படம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் 5-6 வாரம் இந்த படத்தை ஓட்ட முயற்சி பண்ணுங்கள். சரி, அடுத்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட் சீன்லேருந்து படம் பேர் அப்பா குட்டி. நீங்கள் படம் பாருங்கள். 2 மாதம் ரிலீஸ் ஆகும். இதே மதுரையில் பேசுவோம். இப்போ நீங்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு போயிருக்கீங்க, மக்கள் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் ஏதாச்சும் பகிர்ந்தாங்க? நெகிழ்ச்சியான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது விஷயம் சொன்னிச்சு. சாரே சொன்னாங்க. சார் நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் கவனிக்கல. ஒரு பெண் ஆணை இழக்கும்போது விதவைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இழக்கும் பொழுது வந்து என்ன பேர் வச்சு கூப்பிட்றோம், தமிழில் பேரே வைக்கலையே அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு நெஞ்சை குத்திச்சுது. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்டேஜில் மதுரையில் பேசிகிட்டு இருக்கும்போது பிறக்கும்போதே ஒரு குழந்தையாக இருக்கும்போதே குளிச்சு போட்டுக்கமா, பூ வச்சுக்கமா, பொட்டு வச்சுக்கமான்னு ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வளர்க்குறாங்க. அது பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் பெண்களோட ஒட்டின விஷயம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் தாலியை கட்டி வச்சுக்கமான்னு சொல்லலாம். ஆனால் மொத்தத்துக்குமே எடுத்துகிட்டு போகுது ஒரு திருமணம். கணவனை இழந்த பெண் வந்து பூ போட்டு கூட வச்சுக்கூடாதுன்ற அளவுக்கு சொசைட்டி வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி சித்திரவதைப்படுத்துது, தவறுன்ற மாதிரி ஒரு பொண்ணு பேசுகிற விஷயம் வந்து ரொம்பவே எனக்கு பெரிய விஷயமாக ஃபீல் பண்ணல. ரொம்ப மக்களோட பெருவாரியான கருத்து எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நெகிழ்வான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னாங்க, இந்த படம் வந்து இன்றைக்கி இதில் 400 எவ்வளோ பேர் இன்றைக்கி பார்த்தாங்க? ஹவுஸ்ஃபுல் சார், ஹவுஸ்ஃபுல். அதான் 450 டிக்கெட் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக இன்றைக்கி 450 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 40 பேர் மினிமம் சொல்கிறேன், ஒரு 40 பேர் வீட்லேயாவது
வீட்டில் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்லேயோ இல்லை அத்தை வீட்லேயோ சித்தி வீட்லேயோ இப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இந்த 40 பேரும் போயிட்டு இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை அந்த சம்மந்தப்பட்ட அப்பாவையோ அம்மாவையோ கூப்பிட்டு வராங்க, சித்தியை கூப்பிட்டு வராங்க, இந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெல்ல இது மாதிரி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, இந்த வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நிறையா இடத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நேரடியாகவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் ஜெயிச்சுட்டேன்னோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறேன். இதுதான் நெகிழ்வான விஷயம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணும்போது ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஆன் ஸ்க்ரீனில் இப்போ லைவாக மக்கள் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்? அவங்களோட ஃபீட்பேக்லாம் பார்த்துருக்கீங்க? ஆனால் இந்த ஃபீட்பேக் வரும்னு நான் நம்பினேன். வரும்னு நம்பினேன். ஏன்னா நான் சுவாசிக்கா கதை சொன்னாலும் சரி, இல்லை விஜய் ஆண்டனி கதை சொன்னாலும் சரி, இல்லை இந்த சம்மந்தப்பட்ட இல்லை டெக்னீஷியன் ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு இந்த கதையை சொன்னாலுமே சரி, இவங்க பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட டேட் இருக்கா, இது கதை எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே 2 நிமிஷம் பேசாமல் உட்காந்துருவாங்க. சார், எங்கள் அத்தை வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு, எங்கள் அத்தை பொண்ணு இப்படி ஒருத்தர் இருக்காங்க சார். சார், எங்கள் சித்தி இப்படி விட்டுட்டோம் சார், இப்படின்னு முதல்ல அவங்க பெயின் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நல்லா கதை நல்லா இருக்கா ஒத்துக்கிடுவாங்க. ஸோ எல்லாரையும் பாதிக்க போகுதுன்னு நான் தெளிவாக எனக்கு தெரியும் சார். இந்த படம் கண்டிப்பாக பாதிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க செயல்படுத்த தொடங்கியிருக்காங்கங்கிறது நான் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. அது நடந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிமிஷத்தில் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது இந்த செயல்படுத்தி காட்டின ஒரிஜினல் பாஸ்கருக்கும், அப்புறம் என்னை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஃபாத்திமா விஜய் ஆண்டனிக்கும், விஜய் ஆண்டனி சாருக்கும் கோடானு கோடி நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.